2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதம், ஒரு அடித்தளம், ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய தன்மையானது உண்டு என்று சொல்லலாம் வரும் காலங்களில். ஏன்னா தற்போது திரு விஜய் அவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய தசை நடக்குது. சுக்கிரன் நன்றாக தான் இருக்கின்றார், இல்லை என்று மறுக்க முடியாது. இருப்பினும் கோச்சார ரீதியாக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். என்ன ஆய்வு செய்யணும்? ஜனனகால அந்த தசாநாதன், யாருங்க தசாநாதனே? சுக்கிரன் தசை நடத்திட்டு இருக்காரு. அந்த சுக்கிரனை மீனத்தில் அமர்ந்த கோச்சார சனி 3ஆம் பார்வையால் பார்க்கின்றார். அப்ப அந்த சுக்கிரன் என்ன ஆகுறாரு? பாவத்துவம் அடைகின்றார். அதாவது தசாநாதன் கோச்சாரத்தில் பாவத்துவம் அடையக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? தசாநாதன் பாவத்துவம் அடைந்தா என்ன நடக்கும்? போராட்டங்களை கொடுக்கும், கடினமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் 2031ஆம் ஆண்டு திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய சூரிய பகவானின் தசை. சூரியன் எங்க இருக்காருங்க? லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே திக்பலமாக குருவின் பார்வையிலே இருப்பதால் 2031ஆம் ஆண்டிற்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய தன்மையானது திரு விஜய் அவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கின்றது என்று சொல்ல முடியுதுங்க. தற்போதைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஒரு அடித்தளமும் ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தையும் பெறக்கூடிய தன்மையானது திரு விஜய் அவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க. அரசியல்லேருந்து அவர் பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரும் காலங்களில் படிப்படியாக ஒரு கிராஜுவலான, ஏன்னா சூரியன் சனியோடு இணையாமல் குரு பார்த்தா அதனுடைய பலன் வேற. எடுத்த எடுப்புல வெற்றி, தொட்டது உடனடியாக வெற்றி பெறும். ஆனால் அந்த அமைப்பு என்பது சூரியனோடு சனி கூடியதால் எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க? ஒரு போராட்டத்தை, ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்து 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 வெற்றியை கொடுப்பார். இந்த பாயிண்ட் திரு விஜய் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது என்று சொல்லலாம். வரும் காலங்களில் கிராஜுவலான ஒரு நல்ல வளர்ச்சியை திரு விஜய் அவருடைய ஜாதகத்தில் நம்ம முழுமையாக உணரலாம் என்று சொல்லலாங்க. ரசிகனுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்கள் அண்ணன் அரசியலில் இருக்கணும், எங்களுக்கு நல்ல ஆசை தான். அதே நேரத்தில் அவர் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் விரும்புகிறாங்கிறது நம்ம பொதுவாகவே தெரியுதுங்க நமக்கு. ஆனாலும் அதற்குண்டான பதில் அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கடைசியாக ஒரு படம் ஒன்று நடிக்கிறாங்க. அந்த படத்திற்கு பிறகு பெரிதாக திரைப்படத்துறையில் ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பானது திரு விஜய் அவர்களுக்கு இருக்காது என்று தாங்க ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுது. ஏன்னா தன்னுடைய முழு கவனத்தையும் அவங்க அரசியலில் கொண்டு செல்வதற்கான அமைப்பு, ஏன்னா அதற்குண்டான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு. என்ன காரணம்? சூரிய தசையை அடுத்தது நெருங்குறதுனால அரசியலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் திரு விஜய் அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க. திரைப்படத்துறையில் பெரிதாக அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்பு ஜோதிட ரீதியாக இல்லை என்று சொல்ல முடியுதுங்க.